Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. Stress is the main cause of தூக்க வராததுக்கு அத்தனை ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன சொல்யூஷன்னா சோடா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வராது. மத்தியானம் தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா you're operating from sleep debt. If you stay awake for 16-17 hours முடிச்சிட்டே இருந்தா it's actually equal to be legally drunk. The reason கொரட்டைனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்லீப் டிவோர்ஸ்னு ஒரு நியூ டேர்ம் வந்து. worst பொசிஷன் வந்து பெல்லியில் படுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய செக்ரீஷன்ஸ் எல்லாம் த்ரோட்ல இதாயிட்டு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பிஜாய் ஜான் இருக்காரு. அவர்கிட்ட தூக்கத்தை பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம கேட்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் ஷோ. தூக்கம் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய தூங்குறேன், கம்மியாக தூங்குறேன், 1008 பிரச்சனை இருக்கும். அதில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிரேக்கப் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றது மேஜர் ப்ராப்ளம். பிரேக்கப் பண்ணால் தூக்கம் வராதா டாக்டர்? கரெக்ட். பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸ்ட்ரெஸ் இஸ் தி மெயின் காஸ் ஆஃப் தூக்கம் வராததுக்கு அத்தனை ப்ராப்ளம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மைண்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த பிரேக்கப் பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்யூஷன்னா, நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், அந்த ப்ராப்ளம் உண்மை தான், இட்ஸ் ரியல். பட் அது வந்து பெட்டில் போய் வரி பண்ணாதீங்க. ஸோ டேக் சம் டைம், கொஞ்சம் ஒரு 6 to 8 PM அந்த whatever happen அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் நினச்சிக்கோங்க. அப்புறம் வந்து பெட்டில் வந்து அதை பற்றி நினைக்காதீங்க. ஸோ பிகாஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம வந்து வரி பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் வரும், பிரேக்கப் வரும். ஸோ அது வந்து அன்அவாய்டபிள். பட் வந்து அதை வந்து பெட்ரூமில் வந்து ஆகாமல் வெளியில் கொஞ்சம் அதை பற்றி நினச்சி ரிசால்வ் பண்ண முடியலன்னா என்ன ஸ்டெப் எழுதணும் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்புறம் பெட்ரூம் வாங்க. அதுதான் பெஸ்ட் அட்வைஸ் சொல்ல முடியும். அதுதானே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து அப்படி படுக்கும்போது தான் எல்லா தாட்ஸும் அப்படியே வரும். ஸோ அதுலேருந்து நம்ம அது என்ன சொல்கிறது, விலகி தூங்கணும்னு ட்ரை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கே. அது வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்து தான் போகணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், தூக்கம் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வேணும்னு ஆசை எல்லாருக்கும். அது வந்து தூக்கம் அந்த மாதிரி வர முடியாது. தூக்கம் வந்து ஒரு டிம்மர் சுவிட்ச் மாதிரி, ஸ்லோவாக அதை டயல் பண்ணி தான் தூங்க முடியும். ஸோ சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் பிஃபோர் வி என்டர் த பெட்ரூம். ஸோ அந்த ட்ரமேட்டிக்காக திடீர்னு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா, த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபோன். எல்லோரும் ஃபோனே வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஃபோன் திடீர்னு அப்படியே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஃபோன்லேருந்து சத்தம் வரும், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், இல்லை திடீர்னு எழுந்து டைம் பார்ப்போம், ஐயோ இதுதான் 2 மணி ஆயிடுச்சா, 2 மணி தான் ஆச்சா. ஸோ அந்த கவலைகள் வந்துகிட்டே இருக்கும். இல்லை அந்த ப்ரீவியஸ் எக்ஸ் எதாவது டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, உனக்கு அதை பார்த்துட்டு யூ ட்ரைங் டு அவாய்ட் இட். ஸோ அதை வந்து நான் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவேன், அட்லீஸ்ட் 30 minutes தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இல்லாட்டி அந்த ஃபோன் வந்து நம்பர் 2 உங்கள் பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக வச்சு அலார்ம் செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபோனில் இருக்கிற லைட்டே நமக்கு தூக்கம் வராது. இந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் தான் நம்மளை தூக்கம் வைக்கும். மெலனா டார்க்னஸ், இருட்டுன்னு அர்த்தம். அது லைட் இருக்கும்போது வராது. ஸோ அந்த ஃபோன் லைட்டு என்ன ஆகும், அது பார்க்கும்போது அந்த நேச்சுரல் மெலட்டோனின் செக்ரேட் ஆகாது. ஸோ ஃபோன் தூரம் வச்சுக்கோங்க, வெளியிலேயே வரி பண்ணுங்கள், தென் படுங்க. ஓகே, அதுதான் பெஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஸ் அ பிகினர். நல்லா தூக்கம் வரதுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து சொல்லியாச்சு, அந்த ஒரியிங் வந்து வெளியிலே வச்சுக்கோங்க. நம்பர் 2 வந்து ஃபோன் பக்கத்தில் வைக்காதுன்னு சொன்னேன். நம்பர் 3 வந்து இந்த ஸ்கெட்யூல் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 PM to 6 AM நம்ம வந்து டெடிகேட் பண்ணோம் ஸ்லீப்புக்காக. இந்த காலத்தில் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் ஸ்லீப்பை. எல்லாருக்கும் ஒரு நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது, அது நம்மளோட செல்ஃபோனு. அது கூட வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தேவை. ஸோ வேலைக்கு போகணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், விளையாடணும். பட் காம்ப்ரமைஸ் என்ன பண்ணுறோம், ஸ்லீப்பை தானே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஸோ 1 or 2 hours எல்லோரும் ஸ்லீப் டெப்ரிவேஷன், அதாவது தூக்கம் இல்லாமல் தான் எல்லோரும் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸசைஸு, அதெல்லாம் ஒரு 4 hours முன்னாடியே நிறுத்திடணும். ஸோ என்ன ஆகும், எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடிக்கு ஹீட் வரும். அந்த ஹீட் வந்து இந்த மெலட்டோனினை வந்து செக்ரேட் ஆகாது. லைட்டும் ஹீட்டும் வந்து மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகாது. ஸோ விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப க்ளோஸர் டு பெட் டைம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 4 hours முன்னாடி பண்ணிட்டு இருக்கணும். பட் நிறைய பேர் நைட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் மிஸ்டேக்கு. என்டோர்ஃபின்ஸ் இருக்குது, கோர்ட்டிசோல் இருக்குது, அதெல்லாம் ஹீட் இருக்குது, அதெல்லாம் ஆன்டை ஸ்லீப், தூக்கம் வராது. ஸோ திடீர்னு போய் படுத்தா அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்.
அதே மாதிரி ஹை சுகர் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்க முடியாது. இன்னொருத்தர் சொன்னார், சின்ன வயசில் டெய்லி சுகர் சாப்பிட்டுட்டு தான் படுப்பாங்களாம், தூக்கமே வராதான். ஸோ ஒரு 10 வருஷமாக அந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு ஒரு நாள் என்னோடய புக்கு படித்து தான் அவர் தெரிஞ்சுதான் அந்த ஹை சுகர் ஃபுட்டு, இந்த சோடா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வராது. இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப். ஸோ வந்து டிப்ஸ் வந்து இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்கெட்யூல் வேணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து வரி பண்ணாதீங்க பெட்டில். நம்பர் 3 வந்து ஹை கார்போஹைட்ரேட் சுகர் மீல் சாப்பிடாதீங்க. ஃபோன் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான திங், இந்த மிடில் ஆஃப் த நைட் நிறைய பேர் எழுந்துப்பாங்க. ஸோ எழுந்துட்டால் பெட்டில் படுக்காதீங்க, ஜஸ்ட்டு லீவ் த பெட்ரூம். கொஞ்ச நேரம் அதே பெட்டில் சும்மா ரொட்டேட் பண்ணிட்டு வரி பண்ணாமல் வெளியில் போயிட்டு கொஞ்சம் இந்த ரிசால்வ் பண்ணிட்டு திருப்பி வாங்க. சூப்பர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 5 டிப்ஸு. ஆனால் இது தூக்கம் வரலன்னா, இப்போ நிறைய பேர் நிறைய நேரம் தூங்குவாங்க எங்கே இருந்தாலும். இப்போ நான் நின்றுக்கிட்டே தூங்குறதுனால தூங்கிடுவேன். அந்த மாதிரி நிறைய தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறது எதனால டாக்டர்? அது வந்து ஒரு நம்பர் 1 காஸ் ஃபார் தேட் இது வந்து ஸ்லீப் டெப்த். இன்னும் தூங்காமல் இருக்கிறனால தான் அடுத்த நாள் நிறைய தூக்கம் வரும். சரி, இப்போ நமக்கு வந்து 7 to 8 hours தூங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி நைட் 1 hour குறைச்சா தூங்கின்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்தில் 7 hours ஆயிடுச்சு. அதாவது ஒரு ராத்திரி தூங்காத மாதிரி டோட்டல். ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆர் ஆப்ரேட்டிங் ஆன் ஸ்லீப் டெப்த். ஸோ த நம்பர் 1 ரீசன் எல்லோரும் டயர்டாக இருக்காங்கன்னா இந்த ஸ்லீப் டெப்த்னால தான். ஸோ அதுதான் நம்பர் 1 ரீசன், ரைட்? அதோட க்யூர் என்னென்னா, நான் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்லீப் ஒரு வீக்கெண்ட் வந்து நல்லா தூங்கிடுங்க, சும்மா படுத்துட்டு டு மேக் அப் ஃபார் த டெத். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீக் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ இதில் என்ன க்ளூனா, நீங்கள் வந்து 7-8 hours நல்லா தூங்கிட்டும் ஸ்டில் டயர்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹாவ் அ டெஃபிஷியன்சி இன் அ கெமிக்கல். அது பேர் ஹைப்பர்சாம்னியான்னு பேர். டூ மச் தூங்குறது அது வந்து ஒரு கெமிக்கல் டெஃபிஷியன்சி. இந்த ஸ்டிமுலன் கெமிக்கல்ஸு நமக்கு இல்லை. பட் பிஃபோர் தேட் நம்பர் 1 ரீசன் வந்து ஸ்லீப் டெத். நம்ம தூங்காமல் இருந்தனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிடும். பட் இப்போ நீங்கள் சொல்லும்போது 7 to 8 hours ஒரு நாளைக்கு தூங்கணும்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நைட்டில் என்னால் 7 hours தூங்க முடியல, ஒரு 4 மணி நேரம் தூங்குறேன்னா, இன்னொரு அந்த ஃபாலோவிங் டேயில் வந்து காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், அந்த மாதிரி இன்டர்வல்ஸில் தூங்கிக்கிட்டா இது வந்து மேட்ச் ஆயிருமா அந்த ஸ்லீப் டெப்த்ன்றது? அது வந்து நல்ல கொஸ்டின். அது வந்து ஆன்சர் வந்து நோ. ஷார்ட் ஆன்சர் இஸ் நோ. என்னென்னா, நம்ம ஸ்லீப் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் சைக்கிள் இருக்குது. ஒரு 90 minutes ஆகும் ஒரு சைக்கிள். அந்த மாதிரி ஒரு 4, 5, 6 சைக்கிள் போகும். அப்போ தான் அந்த காம்போசிஷன் வரும். திடீர்னு அந்த மிடில் ஆஃப் த சைக்கிள் வேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, தென் அது வந்து கம்ப்ளீட் ஸ்லீப் டிஸ்ட்ரப்ஷன் ஆகிடும். ஸோ REM ஸ்லீப் இருக்குது, நான் REM ஸ்லீப் இருக்குது, அதில் 1, 2, 3 இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் அது வந்து நமக்கு அந்த 7-8 hours தூங்கினா தான் அந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் நமக்கு வரும். நிறைய பேர் நம்ம இந்த மத்தியானம் தூங்குற பழக்கம் வச்சுருக்கோம். வீட்டிலலாம் சொல்லுவாங்க, மத்தியானம்லாம் தூங்குனேன்னா வந்து குண்டாயிடுவேன், வெயிட்டு போடும் அப்படின்லாம். ஸோ மத்தியானம் தூங்குறது வந்து ஹெல்தியா டாக்டர், இல்லை தூங்கக்கூடாதா? கரெக்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தியானம் தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து என்னை மத்தியானம் படுத்து தூங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போவும் நான் தூங்குவேன் மத்தியானம். ஸோ என்னென்னா, நம்மளோட பாடி வந்து ஒரு 2 o'clock டயர்ட் ஆகிடும், நேச்சுரலாக டயர்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம மீட்டிங்லாம் 2 o'clock போனோமா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போயிருக்கீங்களா 2 o'clock? ரொம்ப, அதாவது ஈவன் கிரிக்கெட் மேட்ச்சு எந்த பார்த்தாலும் டீ டைம்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா? அது ஓல்டு டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ நம்மளோட பயோரிதம்ஸ் இருக்குது. மார்னிங் வந்து 7 o'clock and ஈவினிங் 7 PM நம்மளோட பயோரிதம் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் மோர் ப்ரொடக்டிவ். அதனால தான் 7 மணிக்கெலாம் அமெரிக்காவில் எல்லோரும் மீட்டிங் ஓடுவோம். அதே மாதிரி மார்னிங் வந்து 2 o'clock வீட்டில் தான் படுத்துட்டுருக்கோம். அப்போ தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரும், பிகாஸ் வி ஆர் டயர்ட். அதே மாதிரி 2 PM in the afternoon அப்போ வந்து நீங்கள் தூங்கணும். அது நேப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 20 to 40 minutes தான் மேக்ஸிமம் தூங்கணும். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா யூஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஸ்லீப் டெப்த். ஸோ அதுதான் அங்கே க்ளூ. ஸோ சின்ன நேப் ஒரு 20 to 40 minutes இஸ் வெரி குட். ஆக்சுவலாக ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலில் சொல்லியிருக்காங்க, நேப்ஸ் தூங்கினா உங்களோட பிரெயின் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓ, குட்டி குட்டியாக தூங்கினா பிரெயின் நல்லா இதுவாகும். அது வந்து ஐ எம் a very strong fan of taking short naps. பட் மேக் ஷுர் ரொம்ப நேரம் தூங்காதீங்க. அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்கினாலும் அது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நேப் வந்து எவ்வளோ நேரத்துக்கு நடுவில், இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், ஒரு நேப் அகெயின் ஒரு அந்த மாதிரி எடுக்கலாமா? அது வந்து பவர் நேப்ஸ். இந்த வெரி பிஸி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நானும் சம்டைம்ஸ் ரொம்ப நாள் வேலை செய்யும்போது ஒரு 5 minutes அப்படியே ஒரு பவர் நேப் எடுப்பேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். யூ கேன் டேக் இட் every 2 hours. இந்த ஷார்ட் நேப்ஸ் இருக்கு பாருங்கள், அது வந்து இட்ஸ் ப்ராபப்லி பெட்டர் டு ஹேவ் இட் in the 2 to 4 in the afternoon.
பவர் நாப்ஸ் வந்து பிஸி ப்ரொஃபஷனல் ஒரு 5-10 minutes குவைட்டாக இருந்தால் யூ வில் ரீசார்ஜ். பட் நிறைய இப்போ ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி முழுக்க கண் முடிச்சு படிச்சுட்டு காலையில் எக்ஸாம் போவாங்க. இந்த நீங்கள் சொல்கிற இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸ்லீப்புக்குன்றப்போ எக்ஸாம் டைமில் அந்த ப்ரெஷரில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நைட்லாம் படிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுனா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா டாக்டர்? நல்ல கொஸ்டின். நானே லைஃப்லாம் எக்ஸாம் தானே பண்ணிகிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் நைட்லாம் தூங்காமல் எக்ஸாம் பண்ணுவேன். பட் அப்புறம் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அப்போ தான் ஐ டிஸ்கவர்டு நல்லா தூங்கி தான் அந்த எக்ஸாமில் நான் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எக்ஸாம் முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்து போய் எக்ஸாம் பண்ணால் தான் இன்ஃபேக்ட் யூ ஸ்கோர் பேட்டர். தூங்கும்போது தானே நம்மளோட மெமரி கன்சாலிடேட் ஆகும், அந்த டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணலாம் நல்லா அரேஞ்ச் ஆகிடும். So better to sleep better for longer before the exams than not taking sleep and working all night. அது ரொம்ப தப்பான ஐடியா. அப்போ நைட்லாம் வந்து படிக்கக்கூடாது, தூங்கணும், காலையிலேருந்து படிச்சுக்கலாமா? மார்னிங் நல்லா ரெஸ்ட் எடுத்து பண்ணோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, சூப்பர் கம்ப்யூட்டர். அது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா நெக்ஸ்ட் டே ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப முக்கியம் நைட் தூங்கிட்டு மார்னிங் படிக்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த 7 AM அதெல்லாம் ரொம்ப பீக் டைம் நம்ம படிக்கிறது. தூங்காமே இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் டைம்லேயா இருக்கலாம், ஒர்க் போகிறதுனாலையா இருக்கலாம். இப்போ ஈவன் நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கோங்க, நைட்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் காலையில் தூங்குறாங்க. இந்த மாதிரியான தூக்கமே இல்லை ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்குது ஸ்லீப்னா அது பாடியை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் டாக்டர்? நம்மளுக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது, அது பேர் சிர்கேடியம் கிளாக்னு போகிறோம். நம்ம கிளாக் வந்து 24 hours லைஃப்பில். நம்ம இன்டர்னல் கிளாக் வந்து 24 hours and 30 seconds. ஸோ அது பாட்டு அது போயிட்டே இருக்கும். இப்போ நான் கூட ஜெட் லேக்னு ஒன்று இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வந்தேன், என்னோடய பாடி இங்கே இருக்குது, பட் என்னோடய கிளாக் வந்து அங்கே இருக்குது. ஸோ சில டைமில் எனக்கு அப்படியே டயர்டாக இருக்கும். ஸோ வி ஹேவ் அ நேச்சுரல் கிளாக். ஸோ என்ன ஆகும், இந்த ஷிஃப்ட் ஒர்க்கில் அந்த கிளாக் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். So if you stay awake for 16-17 hours முடிச்சிட்டே இருந்தால் இட்ஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு பி லீகலி ட்ரங்க். ஆமாம், ஆல்கஹால் டாக்ஸிகேஷன் பாய்சனிங் மாதிரி அவ்வளோ உங்களோட மெமரி, கோஆர்டினேஷன், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தப்பாயிடும். ஏரர்ஸ். அப்போ இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கெடுதல் உடம்புக்கு. கரெக்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க்குங்க நான் என்ன அட்வைஸ் சொல்லணும்னா, எவ்வளோ குயிக்காக அந்த நைட் ஷிஃப்ட் விட்டு பிடி முடியுமோ பண்ணிவிடுங்க. பட் லைஃப்பில் சம்டைம்ஸ் அது பண்ணி தான் நானும் நைட் ஷிஃப்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷன். பட் எப்போ சான்ஸ் கிடச்சதோ ஐ லெஃப்ட் இட் பிஹைண்ட் பிகாஸ் ஆஃப் த மெனி ரீசன். நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவோம், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவோம், ஹை கேலரி இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்கா, அது சாப்பிட்டா தூக்கமும் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கெயின் வெயிட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ரீசன். ஸோ பட் இஃப் யூ நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டே டைமில் வந்து அப்படியே கொஞ்சம் குவைட்டாக வந்து படுத்துடணும். யூ ஹாவ் டு ஸ்டில் ஸ்லீப் அபவுட் 6 to 7 hours. ஸோ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஆல்சோ நாட் மென்ஷனிங் தேர் ஆல்சோ மோர் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் எரர்ஸ், ஜட்ஜ்மெண்ட், கால்குலேஷன். இப்போ ராத்திரியில் தானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ பார்த்து டைட்டானிக்கே எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, நியூக்ளியர் டிசாஸ்டர். இப்போ கூட அமெரிக்காவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த போட் வந்து ஒரு பார்ஜ் வந்து இடிச்சிடுச்சு. அது நைட் 1 மணிக்கு தான். ஸோ நைட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸு ஹாஃப் த டிராஃபிக் தான் நைட்டில் போகும், 2/3 ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸு நைட்டில் தான் ஆகும். ஸோ we have to be very careful. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தூங்காமல் இருப்பாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கவங்க ஒரு பிரச்சனைனால தூக்கம் வராமல் இருப்பாங்க, கொரட்டை விடுறதுனால. ஸோ இந்த கொரட்டை விடுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஸோ கொரட்டைனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப் டிவோர்ஸ்னு ஒரு நியூ டேர்ம் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஸ்னோரிங் கப்புள்ஸ் ஆர் ஸ்லீப்பிங் செப்பரேட்லி. அந்த சத்தத்தினால அது பேர் ஸ்லீப் டிவோர்ஸ். கொரட்டை என்னென்னா, அந்த ரீசன் கொரட்டைனா அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ ஒரு பைப்பில் வந்து தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப் நேரோ ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த டர்புலன்ஸ் வரும். இந்த வாட்டர் இஸ் கோயிங் த்ரூ அ நேரோ pathway. அதே மாதிரி ஏர் when it goes through a narrow passage, அப்போ தான் அந்த டர்புலன்ஸ் தான் ஸ்னோரிங். So snoring means there is obstruction, and the condition is called obstructive sleep apnea, or condition, very common condition. அதான் snoring is a symptom of that. அதுக்கு என்ன தீர்வு டாக்டர்? ஏன்னா நிறைய இந்த ஆட்லாம் பார்க்குறோம், இங்கே ஏதோ ஸ்ட்ரிப்பு வைக்கலாங்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி கொரட்டை விடுறதுலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும், இல்லை இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கொரட்டையோட மெயின் ரீசன் டங் வந்து பேக்கில் போயிடும். நம்ம வந்து எஸ்பெஷலி when you lay on your back, அந்த கிராவிட்டி ஆஃப் த டங் வந்து மேலே பேக்வர்ட்ஸ் போனால அந்த ஏர்வே அப்படியே பிளாக் ஆகிடும். ஸோ டங் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த டங்கை தான் நீங்கள் புஷ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நோஸ் தானே இதாகுது. சம் பீப்புள் ஹவ் லிட்டில் ப்ராப்ளம்ஸ், பட் 90% ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் த காஸ் ஆஃப் ஸ்னோரிங் இஸ் யுவர் டங். ஸோ ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் வில் பி டு கெட் த டங்கை வந்து முன்னாடி கொண்டு வரது தான் ட்ரீட்மெண்ட்.
இது பண்ணா போதும். கரெக்ட். எப்படி பண்ணுறதுன்னா அதான சிபேப்னு ஒன்று இருக்குது. ஸோ சிபேப் வந்து அந்த ஏர் வந்து மூக்கில் போயிட்டு அந்த டங்கை வந்து முன்னாடி புஷ் பண்ணிடும். ஸோ அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. பேக்கில் தூங்காமல் இருக்கிறதுக்கு தான் சைட் ஸ்லீப்பர். ஸோ சைட் ஸ்லீப் வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் டு ப்ரிவென்ட் ஸ்னோரிங். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் தூங்கும்போது வந்து இந்த பொசிஷனில் தூங்குங்க, இப்படி தூங்காதீங்க, தலகாணி வச்சுக்கோங்கன்றாங்க, காலுக்கு தலகாணி வச்சுக்கோங்கன்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்லீப்பிங் பாஸ்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஸோ பெஸ்ட் பாஸ்டர் வந்து ஈவன் பேபிஸ் எல்லாருக்கும் பேக்கில் படுக்கிறது தான். பட் ப்ரொவைடட் யூ டோன்ட் ஸ்னோர். ஸோ இப்போ ஸ்னோரிங் பண்ணால் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பொசிஷன் ஆன் த லெஃப்ட் சைடு. என்னென்னா லெஃப்ட் சைடு தான் ஒரு பிளட் வெசல் இருக்குது, அது பேர் அயோட்டான்னு பேர். அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணாது. ரைட் சைடில் படுத்தவங்க வச்சுக்கோ அந்த இன்ஃபீரியர் வீனா கேவன் ஒரு இது இருக்குது, அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட் விமன்லாம் கூட தே ஷுட் நெவர் லே ஆன் த ரைட் சைட் பிகாஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோ கம்மியாகிடும். எஸ்பெஷலி இந்த பேபி இருக்கனால அப்புறம் வந்து வெயிட்னால கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ பெஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்கு, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு, அப்புறம் worst பொசிஷன் வந்து பெல்லியில். பெல்லியில் படுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய செக்ரீஷன்ஸ்லாம் த்ரோட்டில் இதாகிட்டு பீப்புள்ஸ் இந்த ட்ரௌனிங் மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். ஸோ தி பெல்லி பொசிஷன் இஸ் தி worst. ஆனால் அப்படி படுத்தா தானே டாக்டர் தூக்கம் வருது? அப்படி படுத்து தலகாணி கட்டி பிடிச்சி இப்படி சைடில் படுத்தா தான் நிறைய பேருக்கு தூக்கம் வரும். ஆமாம், சைட் படுத்து லெஃப்ட் சைடு ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லணும். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை.